அதிமுகவிலே இணையும் 10 தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள். அதிர்ச்சியிலே விஜய், மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவி இருக்கிறது. நாம் அனைவரும் என்ன நினைத்தோம்? அதிமுக மாபெரும் வெற்றி பெறப் போகிறது, தமிழக மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சியை கொடுக்க போகிறார் என எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் தமிழக மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்பியதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக மக்களுடைய மாற்றமே நாம் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பின்பு அதிமுக நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தொடர்கதையாக கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே எப்படியாக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை பூரா தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தாக வேண்டும், இணைத்து வருகின்ற தேர்தலிலே போட்டியிட்டு மாபெரும் ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும், அதிமுகவை பாதாளத்திலே தள்ளி அதிமுகவை அழித்து விட வேண்டும் என சொல்லித்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நினைத்துக் கொண்டு அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விதி என்பது அதற்கு மாறாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களே தற்சமயம் அதிமுகவிலே இணைவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தற்சமயம் ஆளும் கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழலையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக வெளியாக தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சியிலே புதிதாக இணைந்தவர்களுக்கு முக்கிய வாய்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலே தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட தராமல் புறக்கணிப்பதாக கூறி 10 தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் கட்சி நடவடிக்கையிலிருந்து தொடர்ச்சியாக விலகி இருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தலைமை மீதான அதிருப்தி மற்றும் ஆதங்கங்கள் குறித்து விரிவான அறிக்கை முதலமைச்சர் விஜய் கவனத்திற்கு சென்றதை அடுத்து அவர் உடனடியாக செயல்பட்டு இந்த விவகாரத்திலே சமாதானமாக பேசி முடிவெடுத்திருக்கிறார். இருந்த போதிலுமே அந்த சமாதானத்திற்கு அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒத்துவரவில்லை என்று செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட அதிமுக அந்த 10 எம்எல்ஏக்களிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒருவேளை அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால், அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கிற சூழலில் தமிழக வெற்றி கழகத்திலே அந்த 10 பேர் ராஜினாமா செய்துவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை என்பது எப்படி இருக்கும் என யோசனை செய்து பாருங்கள். 107 தொகுதிகள் கொண்ட தமிழக வெற்றி கழகம் வெறும் 97 தொகுதிகளுக்காக மாற்றம் செய்யப்பட்டுவிடும். அடுத்த 6 மாதங்களுக்குள் தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் கண்டிப்பாக ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் இடம் கொடுப்பாரா விஜய், அல்லது அதிமுக முந்திக் கொண்டு அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன் பக்கம் இழுத்து விடுமா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.